ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோல ஃபியூச்சர்ல டென்டிஸ்ட் ஆக போற ஒரு பொண்ணோட ஜாதகத்தை பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம பழைய வீடியோல டாக்டர் ஆகிறதுக்கு என்ன மாதிரி பிளானட்டரி பொசிஷன்ஸ் இருக்கணுங்கிறத பார்த்தோம். சூரியன், செவ்வாய், கேது இந்த 3 கிரகத்தோட பலம் டாக்டர் ஆகிறதுக்கு முக்கியம்னு சொல்லியிருந்தோம். இப்போ டென்டிஸ்ட் ஆகணும்னா இந்த சூரியன், செவ்வாய், கேதுவோட பலம் முக்கியம். அடிஷ்னலா செவ்வாய்க்கு சனியோட தொடர்பு இருக்கணும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சனி பல்ல குறிக்கிறவர், செவ்வாய் இந்த சர்ஜரிஸை குறிக்கிறவர். ஸோ இந்த சனியோட தொடர்பு செவ்வாய்க்கு இருக்கணும். இந்த அமைப்பு ஜாதகத்துல இருந்தா ஷோரா டென்டிஸ்ட் ஆவாங்க. ஸ்கிரீன்ல தெரியுற ஜாதகத்தை பாருங்க. இது ஒரு பொண்ணோட ஜாதகம். இந்த பொண்ணுக்கு லக்னம் மேச லக்னம், 2ல செவ்வாய், 4ல திக்பலத்துல உள்ள சுக்கிரன், 5ல பாத்தீங்கன்னா சூரியன் ஸ்தான பலம் மூலத்திரியோண பலத்துல உள்ள சூரியன் கேதுவோட சேர்ந்திருக்கு, சனி கூடயும் சேர்ந்திருக்கு. 6ஆம் பாவகத்துல உச்ச புதன். 7ல பாத்தீங்கன்னா சுக்லபக்ஷ சந்திரன், இங்க சந்திரனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பலத்துல இருக்கு. 8ல குரு, 11ல ராகு. இந்த பொண்ணு பிறக்கும் போது ராகு தசால புதன் புத்தி இருந்தது. இப்போ இந்த பொண்ணுக்கு குரு தசால சுக்கிர புத்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுக்கிர புத்தி 2026 டிசம்பர் மாசம் முடிகிற வரைக்கும் இந்த சுக்கிர புத்தி இந்த பொண்ணுக்கு நீடிக்குது. இந்த பொண்ணோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டை குறிக்கிற பிளானட்ஸ் சூரியன் ஸ்தான பலத்துல 5ஆம் அதிபதி சூரியன் 5லே ஸ்ட்ராங்கா இருக்காரு. கூட மெடிக்கல் சம்பந்தப்பட்ட இன்னொரு பிளானட் கேதுவோட சேர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் மெடிக்கலுக்குரிய செவ்வாய் குருவோட நேர் பார்வையில குருமங்கள யோகத்துல இருக்கு. இங்க செவ்வாய்க்கு பாத்தீங்கன்னா சனியோட பார்வை இருக்கு. சனியும் செவ்வாயும் ஒருத்தரை பாத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம செவ்வாய் இருக்கிற பாவகம் 2ஆம் பாவகம், 2ஆம் பாவகமும் பல்லு, உதடு இதெல்லாம் குறிக்கிறது. சனியும் பல்ல குறிக்கிறவரு. ஸோ இந்த பொண்ணுக்கு டென்டிஸ்ட் ஆகிற அமைப்பு பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கு. இந்த பொண்ணு ஷோரா ஃபியூச்சர்ல டென்டிஸ்ட் ஆவா. இந்த பொண்ணோட ஜாதகத்துல தூர இடங்களை குறிக்கிற 12ஆம் பாவகத்துக்கு குருவோட பார்வையும் இருக்கு, உச்ச புதனோட பார்வையும் இருக்கு. பூர்வீகத்தை குறிக்கிற 5ஆம் பாவகத்துல சனி கேது சேர்க்கை இருக்கு. இந்த அமைப்பால இந்த பொண்ணு பூர்வீகத்துல அதிகமா இருக்க முடியாது. படிப்பு, வேலை, கல்யாணம் அப்படின்னு பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் தூரமான இடங்கள்ல தான் இருக்க முடியும். நான் உங்க அப்பாட்ட சொன்னது இதுதான். உங்க பொண்ணு பூர்வீகத்துல அதிகமா இருக்க முடியாது, பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் தூரமான ஊர்ல தான் இருக்க முடியும்னு சொன்னேன். ஆமா சார், அவ ஸ்கூல் படிச்சதே ஹாஸ்டல்ல தான் படிச்சா அப்படின்னு சொன்னாரு. அடுத்து காலேஜ் படிப்பு, வேலை, கல்யாணம் இதுவும் இந்த பொண்ணுக்கு வெளியூர்ல தான் எல்லாமே அமையும் அப்படின்னு சொன்னேன். அவங்க அப்பா கேட்ட கேள்வி, இந்த பொண்ணு 2024 +2 முடிச்சுட்டா, நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீட் எக்ஸாம் இன்னும் பாஸ் பண்ணல. இந்த பொண்ணுக்கு நீட் எக்ஸாம் படிக்க வைக்கலாமா? மெடிக்கல் ஃபீல்டு இந்த பொண்ணுக்கு ஒத்து வருமா? இல்ல இதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வேற ஏதாவது படிக்க வைக்கலாமான்னு கேட்டாரு. உங்க பொண்ணோட ஜாதகப்படி மெடிக்கல் ஃபீல்டு ஏத்த ஃபீல்டு தான். மெடிக்கல் ஃபீல்டுக்குரிய பிளானட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கு. மெடிக்கலுக்கு சம்மந்தப்பட்ட கேதுவும் சூரியன் கூட சேர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட செவ்வாய் குருவோட பார்வையில இருக்கு. சனி தன்னோட 10ஆம் பார்வையால செவ்வாயை பார்க்குது. இந்த காம்பினேஷன் எல்லாம் 2ஆம் பாவகத்தோட தொடர்பு வருது. பல்ல குறிக்கிற சனி செவ்வாயை பார்க்குது. இந்த செவ்வாய், குரு, சனி 3மே பல்லு, உதடு இதை குறிக்கிற 2ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்ளுது. ஸோ உங்க பொண்ணு ஷோரா மெடிக்கல் ஃபீல்ட்ல இருப்பா. அதுவும் டென்டிஸ்ட் ஆவான்னு சொன்னேன். சரி, டென்டிஸ்ட் ஆகிற அமைப்பு இந்த ஜாதகத்துல இருந்தும் இந்த பொண்ணால ஏன் நீட் எக்ஸாம் இப்ப கிளியர் பண்ண முடியலைங்கிறத பார்ப்போம். இந்த பொண்ணு +2 முடிச்சது பாத்தீங்கன்னா குருதசால கேது புத்தி நடக்கும்போது +2 முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு குருதசால சுக்கிர புத்தி தான் இப்போ வரையும் நடந்துகிட்டு இருக்கு. சுக்கிரன் பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 2, 7 அதிபதி, லக்னத்துக்கு ஆகாத அசுப கிரகம். இந்த சுக்கிர புத்தி தான் இந்த பொண்ணு எக்ஸாம் கிளியர் பண்றத தடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த சுக்கிர புத்தி 2026 டிசம்பர் மாசம் முடிகிற வரைக்குமே நீடிக்குது. ஸோ 2027 சூரிய புத்தி நடக்கும்போது நடக்கிற நீட் எக்ஸாம்ல தான் இந்த பொண்ணு கிளியர் பண்ணுவா. ஸோ மனசு தளராம உங்க பொண்ணை நீட் எக்ஸாமுக்கு கண்டினியூஸா படிக்க வைங்கன்னு சொன்னேன். இந்த பொண்ணுக்கு 2027 5ஆம் அதிபதி சூரிய புத்தி, அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி சந்திர புத்தி, அதுக்கப்புறம் லக்னாதிபதி செவ்வாய் புத்தி, பிறகு லாபஸ்தானத்துல உள்ள ராகு புத்தி, 5ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி பார்வை வாங்கின ராகு புத்தி நடக்குது. தொடர்ச்சியா ஒரு 5 வருஷத்துக்கு இந்த பொண்ணுக்கு
ஒரு சாதகமான புத்திகள் நடக்கிறதுனால இந்த 5 வருஷம் இந்த பொண்ணுக்கு மெடிக்கல் படிக்கிற அமைப்பு இருக்கு. ஸோ 2027 இருந்து 2032 வரைக்கும் இந்த பொண்ணுக்கு மெடிக்கல் காலேஜில் படிக்கிற அமைப்பு இருக்கு. 2032 வருஷம் இந்த பொண்ணோட 25வது வயசுல ஆரம்பமாகிற சனி தசா சுய புத்தியிலேயே இந்த பொண்ணு டென்டிஸ்ட் ஆயிடுவா. 2032 ஜூன்ல இருந்து 2051 ஜூன் வரைக்கும் கிட்டத்தட்ட 19 வருஷம், 25வது வயசுல இருந்து 44 வயசு வரைக்கும் சனி தசா நடக்குது. இந்த சனி தசா 10-11 அதிபதி தசா, தொழில் ஸ்தான அதிபதி தசா, லாபாதிபதி தசா. அதுவும் லாபாதிபதி 5ல இருந்து லாபத்தை பார்த்து தசை நடத்துவாரு. சனி தசால சுய புத்தி, சனி புத்தி, அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி புதன் புத்தியும் இந்த பொண்ணுக்கு முடியணும். 2038 மார்ச்ல தான் புதன் புத்தி முடியுது. இந்த பொண்ணோட 30வது வயசுல, அதாவது 2038வது வருஷம் ஆரம்பமாகிற சனி தசால கேது புக்தி காலத்துல இந்த டென்டிஸ்ட் ஃபீல்டுல தன்னை நிலைநிறுத்திக்கிடுவா. இந்த பொண்ணோட ஜாதகத்துல 2ஆம் பாவகம் குருவோட பார்வையில இருக்கு. 4ஆம் பாவகத்துல குரு சுக்கிரன் தொடர்பு 4ஆம் பாவகத்துக்கு வந்துடுது. இங்க 4ஆம் பாவகத்துல சுக்கிரன் 4ஆம் அதிபதி சந்திரனோட பரிவர்த்தனை வேற ஆயிருக்காரு. 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை, 4ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை. இந்த அமைப்பால இந்த பொண்ணு நல்லா சம்பாதிச்சு சொத்து சேர்க்கிற அமைப்பு இந்த பொண்ணுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஒருத்தர் பாத்துக்கிற அமைப்பும் இருக்கு. அதிர்ஷ்டத்தை குறிக்கிற 5ஆம் அதிபதி சூரியனும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால மெடிக்கல் ஃபீல்டுல நல்லா சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஜாதகம் இது. இந்த சனி தசால இந்த பொண்ணுக்கு சொத்து சேர்க்கையெல்லாம் இருக்கு. இந்த பொண்ணோட ஜாதகத்துல ஒரு பெரிய மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேச லக்னத்துக்கு ஆகாத 6ஆம் அதிபதி புதன் 6லே உச்சமா இருக்கிறது தான். அது மட்டும் இல்லாம அந்த புதனோட தசாவும் இந்த பொண்ணுக்கு 44வது வயசுல இருந்து 61வது வயசு வரைக்கும் இருக்கு. 2051 இருந்து 2068 வரைக்கும் புதன் தசா ஒரு 17 வருஷம் இருக்கு. இந்த புதன் தசை 6ஆம் அதிபதி 6லே இருக்கிறதுனால 6ஆம் பாவக பலன்களை இந்த பொண்ணுக்கு அப்படியே கொடுக்கும். புதன் தசா காலத்துல இந்த பொண்ணு கடன் ரீதியான ப்ராப்ளம்ஸ், குறிப்பா 6ஆம் அதிபதி 6லே இருக்கிறதுனால கடன் ரீதியான ப்ராப்ளம்ஸை இந்த பொண்ணுக்கு அந்த வயசுல கொடுக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.